ராஜபாளையம் தொகுதியில் பணம் பதுக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படுவதாக கூறி நாதக வேட்பாளர் கார்த்திகேயன் தேர்தல் அதிகாரிகளை சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்றார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக மருத்துவர் கார்த்திகேயன் போட்டியிடுகிறார். ராஜபாளையம் தொகுதியில் பொதுமக்களுக்கு பணம் விநியோகம் செய்யப்படுவதை தடுக்க அவர் தொடர்ந்து பல்வேறு வகையில் போராடி வருகிறார். இந்த நிலையில் ராஜபாளையம் மருதுநகர் 3வது தெருவில் பொதுமக்களுக்கு பணம் விநியோகிக்க ஒரு வீட்டில் பணம் பதுக்கப்பட்டு இருப்பதாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தேர்தல் அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தேர்தல் அதிகாரிகள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை வைத்துக் கொண்டு அந்த பகுதியில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அனைத்து பகுதிகளிலும் சோதனை நடத்த வேண்டும் என நாதக வேட்பாளர் தெரிவித்த நிலையில் அந்த பகுதி முழுவதும் சோதனை நடத்தப்பட்ட பின்பு பணம் ஏதும் இல்லை என்பது தெரியவந்தது. இதனை அடுத்து நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகேயன் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் அங்கிருந்து சென்றனர். ரோட்ல போற அப்பாவிங்க, ஹாஸ்பிட்டல் போறவங்க, காய்கறி ஹோல்சேல் பண்றவங்க இவங்க பணத்தெல்லாம் பிடிச்சி எலெக்ஷன் கமிஷன் ரோட்ல நிறுத்தி பிடிச்சி சீஸ் பண்றாங்க. சென்ட்ரல் நகர்லயும் மருது நகர்லயும் பணம் பட்டுவாடை பண்றதா எங்களுக்கு தகவல் வந்துச்சு. அது சம்பந்தமா நம்ம ஃபிளையிங் ஸ்குவாடை கூட்டிட்டு போயிட்டு ஒரு டிஎம்கே கட்சிக்காரர் வீட்டுல இன்னைக்கு நாங்க சர்ச் பண்ணோம். அது சர்ச் பண்ணதுக்கே அவங்களுக்கு அவ்வளவு டென்ஷன் ஆகுது. கண்டிப்பா பிடிக்காம விட மாட்டோம். ராஜபாளையத்துல உங்களால பணம் பட்டுவாடா பண்ண முடியாது.